இருக்கிறார் தனபால் ஒருத்தர். அவர் எப்படி வாங்கினார் தெரியுமா பதவி? ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாரு ஒரு தொண்டருக்கு. அப்படியேப்பட்டவரு 20 கோடி கொடுத்து ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காரு. எத்தனை கோடி? 20 கோடி. அப்போ எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. தேமுதிக கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு, அப்ப பணத்துக்கு விலை போனது யாரு? ராஜ்யசபா எம்பி கொடுத்தாருல, எத்தனை கோடி கொடுத்தாருன்னு அங்க போய் சிபிஐ ரைடுங்க. இதெல்லாம் அதிமுக நடக்குது. இந்த மாவட்ட செயலாளர் ஆறுமுக அவர்கள் திமுக வேட்பாளர் 50 லட்சம் வாங்கியிருக்காரு. ஒரு கூட்ட சதி நடக்குது. இதெல்லாம் நடக்குது. இவங்க தமிழகத்தை ஆளுகின்ற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் குதிரை பேரம் செய்கின்றார். ஆட்சிக்கு இன்னும் 1 மாசம் கூட ஆகலைங்க. இதுக்குள்ள தமிழகம் இப்படி நடக்குது, அப்படி நடக்குது. நீங்க தானே தொடர்ந்து திமுக அதிமுக இருந்தீங்க. ஆட்சியில நடக்கலையா? எதுவுமே நடந்தாலும் அதை தெளிவுபடுத்த, அதை சட்ட ரீதியாக எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. வந்த 1 மாதத்துல 6 மாதம் வரைக்கும் நாங்க எதுவுமே பேச மாட்டோம்னு சொன்ன திமுக இப்போது நம்ம தளபதி பேசினாங்க, 6 நாள் கேள்வி கேட்கிறாங்கன்ட்டு. இதுதான் திமுக. திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இவங்க 2 பேருமே எப்படின்னா எந்த வழியிலனா போவாங்க. தயவுசெய்து மக்களே, இங்க வருகை தந்திருக்கின்ற மதுராந்த தொகுதி மக்கள் அனைவருக்கும் உங்களை வீட்டு அன்பு சகோதரி நெருக்கடி, என்னோட நெருக்கடினாலதான் வலைத்தளங்கள் என்னை பற்றி தவறான பதிவு செய்ததுனாலதான் மக்களுக்கு என் கோரிக்கை செய்ய வேண்டும். அதே போன்று பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கின்ற கருப்பு ஆடைகள் அவருடைய முகத்தில் முழிக்க கூடாது என்பதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை நான் தான் நாடி போனேன். ஏன் என்றால் இங்க இருப்பவர்கள் அனைவரும் தூய்மையானவங்க. இங்க இருக்கின்ற அனைவரும் தூய்மையானவங்க. உங்களை போன்ற துரோகிகள் கிடையாது. புரட்சி தலைவர் அம்மார்கள் மறைவதற்கு முன்பு சொன்னாங்க, நான் எத்தனை எதிரிகளை நான் நேருக்கு நேர் சந்திப்பேன், ஆனா என்னோட முதுகில் குத்துறீங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அதேதான் அதிமுக இருக்கின்ற ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை முறியடிக்க வேண்டும் என்றால் தயவுதே சொல்றேன், அதிமுக இருக்கின்ற அனைவரும் சொல்கின்றேன், தமிழக வெற்றி கழகத்தில் முதல் தளபதி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு உருவமாக நாம் பார்க்கின்றோம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இங்க செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து 4 தொகுதியிலிருந்தும்